வடிவு கொண்ட பெண்ணை மற்றொருவன் நத்தினால் விடுவனோ அவனை முன்னர் வெட்ட வேண்டும் என்பனே. நடுவன் வந்து அழைத்தபோது நாறும் இந்த நல்லுடல் சுடலை மட்டும் கொண்டு போய் தொட்டி கை கொடுப்பரே. அழகிய பெண்ணைக் கண்டு மனமுடித்து கொண்டவன் அப்பெண்ணை வேறு ஒருவன் தொட்டுவிட்டால் விடாதே அவனை பிடித்து கட்டுங்கள், முதலில் அவனை வெட்ட வேண்டும் என்று அரிவாளை எடுப்பான். அந்த அழகிய பெண்ணை விதிவசத்தால் யமன் வந்து உயிரை எடுத்து போய்விட்டால் என்ன செய்வாய்? மிக அழகிய பெண்ணாயிற்றே என்று அந்த பிணத்தை அப்படியே வைத்திருக்க முடியுமா? அவ்வுடம்பில் பிணவாடை வீசி நாற்றமடிக்கும் அல்லவா? ஆகவே அதனை, அந்த அழகிய உடம்பை சுடுகாட்டிற்கு எடுத்து சென்று தோட்டியின் கையில் கொடுத்து அவன் அந்த தோட்டி அவ்வுடலை தொட்டு தூக்கி எரிக்கவோ புதைக்கவோ சொல்லுவார்கள். அப்போது மட்டும் அந்த தோட்டியின் மீது கோபம் வருவதில்லையே, அது ஏன் என்று யோசியுங்கள். அந்த அழகின் மீதிருந்த மோகமோ அன்போ எங்கே போயிற்று என சிந்தியுங்கள். அப்போது புரியும் அழியும் பொருள்களின் மீதுள்ள ஆசை நிலைப்பதில்லை என்று.